அறிவியல் உலகில் தமிழ் சமுதாயம் கால் பதிக்க தமிழ் பள்ளிகள் வாயிலாகவே வித்திட முடியும் என்றால் அது மிக இல்லை. அவ்வகையில் மக்கள் நலச்சேவை கழகத்தின் முதல் முயற்சியாக மலேசிய தமிழ் பள்ளிகளுக்கான எந்திரவியல் போட்டி தேசிய அளவில் நேற்று நடைபெற்றது. எந்திரவியல் துறையில் தமிழ் பள்ளி மாணவர்களை மேம்படுத்தும் ஒரு முயற்சியாக முதலில் ஆசிரியர்களுக்கு பயிற்சிகளை வழங்கிய மக்கள் நலச் சேவை கழகம் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு மாணவர்களையும் பயிற்றுவித்துள்ளது. தேசிய ரீதியில் அந்தந்த பள்ளிகள் வாரியாக மேற்கொள்ளப்பட்ட அந்நடவடிக்கையின் வெற்றி விழாவாக இந்த எந்திரவியல் போட்டி அமைந்ததாக கூறியுள்ளார் மக்கள் நலச் சேவை கழக தலைவரும் இத்திட்டத்தின் இயக்குநருமான கந்தன் சாமிநாதன். இந்த போட்டி ஒரு விசித்திரமான போட்டியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மாணவர்களுக்கும் போட்டி, ஆசிரியர்களுக்கும் போட்டி. ஆசிரியர்கள் 10 மார்க் கொடுக்க வேண்டும், மாணவர்களுக்கு 90 மார்க். இந்த மார்க்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி தான் ஹூஸ் த சாம்பியனை நம்ம நினைக்க முடியும். ஆசிரியர்களுக்கு என்னென்ன பங்குன்னு பார்த்திங்கன்னா, மாணவர்களை ட்ரெயின் பண்ணி இந்த மாணவர்களுக்கு கொண்டு வரது தான் அவங்களுடைய வேலை. அதே சமயத்தில் மாணவர்கள் இந்த கல்வியை கற்கும்போதும் இந்த திறமையை வளர்த்துக்கொள்ள முடியும். பிறகு அவங்க ஸ்கூலில் முன்னுங்க போன பிறகு ஐபிடியில் போன பிறகு அவங்களுடைய இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நோக்கம் இப்போ நேஷ்னல் லெவல் செஞ்சிட்டோம். 1லேருந்து 5 வரைக்கும் வந்த மாணவர்களே நம்ம கண்டறிந்து அந்த மாணவர்களுக்கு 2 வருடம் நம்மளுடைய கோச், நம்மளுடைய ஆசிரியர்கள் ட்ரெயின் பண்ணி அவங்கள ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போகிறது தான் நம்ம நோக்கம். இப்போட்டியில் பங்கேற்ற 20 குழுக்களுக்கு பரிசு வழங்கப்பட்ட நிலையில் முதல் 3 இடங்களை தட்டிச் சென்ற பள்ளிகளுக்கு ரொக்க பணமும் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது. இந்நிலையில் தங்களுக்கு கிட்டிய வாய்ப்பை செறிவுடன் பயன்படுத்திக் கொண்டு 5ஆம் மற்றும் 3ஆம் நிலை பரிசுகளை வென்றனர் பாத்தாங் மலாக்கா தமிழ் பள்ளியினர். பள்ளியில் ஒவ்வொரு வாரமும் எல்லா மாணவர்களுக்கும் இயந்திரவியல் வகுப்பு, அதாவது ரோபோட்டிக் கிளாஸ் நடக்குது. அதுவும் இந்த வெற்றிக்கான ஒரு முதன்மை காரணமாக விளங்குகின்றது என்றால் மிகையாகாது. பெற்றோர்களோட சப்போர்ட் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நம்ம பள்ளியில் ஆசிரியர்களும் பெற்றோராக இருக்காங்க. ஆசிரியர்களும் சரி, அவங்களும் ஒன்றாக சேர்ந்து பயிற்றுவிக்கிறப்ப துணை புரிந்து சிறப்பாக செய்கிறப்ப கூட்டு முயற்சியானது ஒரு வெற்றிக்கான ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை நன்முறையில் பயன்படுத்தி கொள்ளணும். மலாக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி நடத்துகிறப்ப நிறைய பள்ளிகள் கலந்து கொண்டாங்க ஆசிரியர்கள். ஆனால் அவங்க அனைவரும் பள்ளிக்கு சென்று தங்கள் பிள்ளைகளை பயிற்றுவித்து இந்த மாதிரி போட்டிகளை அதிகமாக ஈடுபடுத்தினால்தான் வருங்காலங்களில் இது போன்ற பல போட்டிகளும் நடத்தப்படும். அதே சமயத்தில் இந்த மாணவர்களும் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை மிகவும் சிறப்பாக வெளிப்படுத்த முடியும். இலக்கவியல் உலகிற்கு தேவையான அறிவை வளர்க்கும் களமாக இந்த போட்டி அமைந்துள்ளதாக கூறுகின்றனர் 2ஆம் நிலையில் வெற்றி கண்ட பண்டார் ஸ்ரீ அலாம் தமிழ் பள்ளியினர். ரோபோட்டிக்கில் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். 1 மாதம்லாம் நான் ட்ரைனிங் எடுத்துட்டு ஜெயிச்சிட்டோம். இன்றைய காலகட்டத்தில் இயந்திரவியல் கல்வி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதே போல் ஆர்பிடி பாடத்திலும் கற்றல் கற்பித்தலிலும் இந்த எந்திரவியல் கல்வி அரசாங்கம் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தது. இன்று போட்டியில் பங்கெடுத்ததால் மாணவர்கள் புதிய தகவல்களையும் புதிய நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டனர். உழைப்பிற்கு கிடைத்த பலன் மட்டுமல்ல, அறிவுக்கு பலமூட்டும் களம் என்கின்றனர் முதல் நிலையில் வெற்றி பெற்ற பினாங்கு சுங்கை அரா தமிழ் பள்ளியினர். நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தோம். அதுக்கப்புறம் என்னப்பா இந்த தஸ்வீன் இருக்கார்ல, அவர் முன்னே ரோபோட்டிக்கில் எதுவுமே தெரியாது. இப்போ என்னன்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து சொல்லி கொடுத்து இவராலையும் நம்மளோட வெற்றிக்கு காரணம். இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த போட்டியில் கலந்து கொள்கிறோம். இந்த முதல் அனுபவமே எங்களுக்கு ஒரு பெரிய இந்த வெற்றியை கொடுத்ததுக்கு இதில் முக்கிய காரணம் மாணவர்களோட உழைப்பும் பெற்றோர்களோட பங்களிப்பும் தான். அவங்களோட பெற்றோர் அவங்க ஓய்வு நேரத்தில் ஒதுக்கி இன்றைக்கி இந்த போட்டிக்கும் அவங்க கலந்து கொண்டிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பேரண்ட்ஸோட ஹெல்ப் இந்த மாதிரி இருக்கும்போது பிள்ளைங்களுக்கும் இது ஒரு ஆர்வத்தை தூடுது. வீட்டுக்கு போனாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸோ எல்லாருக்காகவும் நம்ம ஜெயிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தை ரோபோட்டிக் சிஸ்டம் எனப்படும் எந்திரனியல், கோடிங் எனப்படும் குறியீட்டு முறை, புரோகிராமிங் எனப்படும் நிரலாக்கம் ஆகிய முறைகளுடன் எந்திரவியல் தொடர்பான அனைத்து அணுகுமுறைகளையும் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இலகுவாக கற்பிக்கும் முதல் முயற்சியில் வெற்றி கண்டுள்ளது மலேசிய மக்கள் நல சேவை கழகம். அக்கழகத்தின் ஏற்பாட்டில் 4, 5, 6ஆம் ஆண்டு தமிழ் பள்ளி மாணவர்களை உட்படுத்தி நேற்று நடைபெற்ற எந்திரவியல் போட்டியில் 9 மாநிலங்களைச் சேர்ந்த 200 தமிழ் பள்ளி மாணவர்கள் கலந்து தங்களின் நிரலாக்க திறனை சிறப்பாக வெளிப்படுத்தினர்.
4, 5, 6ஆம் ஆண்டு மாணவர்களின் பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள RBT எனப்படும் வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்ப பாடங்களின் அடிப்படையில் இப்போட்டி நடத்தப்பட்டதாக மலேசிய மக்கள் நல சேவை கழகத்தின் தலைவர் கந்தன் சாமிநாதன் தெரிவித்தார். மாணவர்களுக்கு இப்போட்டியை ஏற்பாடு செய்வதற்கு முன்னதாக நாடு தழுவிய அனைத்து தமிழ் பள்ளி ஆசிரியர்களையும் உட்படுத்தி இவ்வாண்டு ஜூன், ஜூலை மாதங்களில் சிறப்பு பயிற்சி நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய சேவைகள், அவங்களுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாமே நம்ம கொடுத்து அதன் பிறகு ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சென்று மாணவர்களை ட்ரெயின் பண்ணி அவங்க இந்த நிலைமை கொண்டு வந்து இந்த நம்ம செய்கிற போட்டிகள் எல்லாமே வந்து அவங்கள சிலிபஸில் உள்ளது. 4ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு, 6ஆம் ஆண்டு KPM Kementerian Pendidikan மலேசியாவில் உள்ள சப்ஜெக்டை ஒட்டி தான் நம்ம வந்து முழுமையாக பயிற்றுறோம். மேலும் இப்போட்டியை நடத்துவதற்கான நோக்கம் குறித்தும் அவர் பகிர்ந்து கொண்டார். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிபேட் ப்ரோக்ராம் தான் ரொம்ப ஒரு இதாக இருக்குது. ஸோ இந்த டிபேட் ப்ரோக்ராம் எப்படி வரணும், எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில், AI, இந்த டெக்னாலஜி எல்லாமே வேணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பொருட்களும் வந்து எல்லாமே டெக்னாலஜி சம்மந்தமாக இருக்கும். LCD, அப்புறம் சென்சர், அப்புறம் டிஸ்பிளே, எல்லா பொருளும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாணவர்கள் இப்பயே நம்ம வந்து அவங்க தட்டி எழுப்பினா தான் வருங்காலத்தில் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு குடிமக்கள் மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டாக, ஒரு நல்ல ஒரு டிசைனராக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சொந்த நிதி மற்றும் நல்லுள்ளங்கள் வழங்கிய நன்கொடையின் மூலமாக இவ்வாண்டு மாநிலம் தொடங்கி தேசிய அளவில் வெற்றிகரமாக இப்போட்டியை நடத்த முடிந்ததாக கூறிய கந்தன், வரும் ஆண்டுகளில் அரசாங்கத்தின் துணையுடன் இன்னும் அதிகமான மாணவர்களை கொண்டு நடத்தவும் எண்ணம் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே இப்போட்டி 3 பிரிவுகளாக நடத்தப்பட்டது என்று அதன் ஏற்பாட்டாளர் முனைவர் கணேசன் முருகேசு தெரிவித்தார். ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் வந்துட்டு 3 டாஸ்க் என்ன செய்யும், அவங்களுக்கு என்ன சிம்பிள் ப்ரோக்ராமிங் செய்வாங்க. அந்த ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி மார்க்ஸ் போடுவோம். செகண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா டாஸ்க் கோடிங் டு சர்க்கிட் டு கோடிங்னுவோம். அது என்னன்னாக்கா நம்ம சர்க்கிட் செய்வாங்க, அவங்க சர்க்கிட் செஞ்சுட்டு கோடிங் செஞ்சு ரெண்டுமே வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ப்ரோக்ராமிங் இருக்கும், சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் இன்வால்வ் பண்ணுவோம். அண்ட் தென் தேர்ட் டாஸ்க் பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் 20 கொஸ்டின். ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் 20 கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது ஆசிரியர்களும் இன்வால்வ் பண்ணுறோம். அதில் வழங்கப்பட்டுள்ள 20 கேள்விகளில் 10 கேள்விகள் ஆசிரியர்களுக்கும் இதர 10 கேள்விகள் மாணவர்களுக்கும் வழங்கப்படும். இவை அனைத்தையும் ஒன்றிணைத்து திரட்டப்படும் புள்ளிகளை மையப்படுத்தியே வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்படுவதாக முனைவர் கணேசன் முருகேசு விவரித்தார். கோலாலம்பூரில் அமைந்துள்ள அட்டாக் JTM தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதல் பரிசை பினாங்கு சுங்கை ஆரா தமிழ் பள்ளியும், 2வது பரிசை ஜோஹோர் மாசாய் பண்டார் ஸ்ரீ அலாம் தமிழ் பள்ளியும், 3வது பரிசை மலாக்காவில் உள்ள பாத்தாங் மலாக்கா தமிழ் பள்ளியும் வென்றன. வெற்றி பெற்ற இப்பள்ளிகளுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 தமிழ் பள்ளிகளுக்கு காசோலையுடன் தொழில்நுட்ப சாதனங்களும் வழங்கப்பட்டன.